பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கார்பன் அடைச்சிக்கோங்க. ஓட்ட ரொம்ப ரஃப்பாக இருக்கும். அப்புறம் அது கொடுத்து க்ளீன் பண்ணி போட்டால் தான் மறுபடியும் ஃப்ரீயாக ஓட்ட முடியும். பட் இது யூஸ் பண்ண வரும் பார்த்தீங்கன்னா அந்த கார்பன் பிரச்சனை இல்லைங்க. சைலன்சர் வந்து அடைக்கிறது ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஒரு 2 சர்வீஸ் ஒருக்காக சைலன்சரை க்ளீன் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. அது ஒரு மெயின் அட்வான்டேஜுங்க. சரி, என்ன வண்டி சார்? இந்த டிவிஎஸ் ரேடியன் BS6 மாடல். ஓகே சார். இப்போ எப்போ சார் எடுத்தீங்க? நான் 2 இயர்ஸ் ஆகுதுங்க. 2 இயர்ஸ் ஆகுது. ஓகே சார். இப்போ அந்த ஃபியூவல் சேவர் எப்போ யூஸ் பண்ணீங்க? நான் இப்போ கடந்த 1.5 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்க சார். ஒரு 5000 கிலோமீட்டர் வண்டி ஓட்டினதுக்கு அப்புறத்துலேருந்து இது யூஸ் பண்ணுறேன். இப்போ 6 யூஸ் ஒரு நாளைக்கு 200-250 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே ஓட்டும் போது எனக்கு அது வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸில் அப்படியே டவுன் ஆகி எனக்கு அப்புறம் ஒரு 60 அந்த ரேஞ்சில் தான் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. சரி. அதுக்கப்புறம் வந்து இது யூஸ் பண்ணுறது வந்து அதில் இல்லாமல் எனக்கு ஒரு ஃபியூல் கொஞ்சம் செலவு கம்மியாகும் அப்படிங்கிறதுக்காக இதை எடுத்தேன். இது எப்படி ப்ரோ நீங்கள் எப்படி தெரிஞ்சது ஃபியூவல் சேவர் யூஸ் பண்ணுறதுனால இப்போ இன்ஜினுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இந்த மாதிரி வர மாதிரி எதுவும் ப்ராப்ளம் வருமா நிறைய பேர் கேட்குறாங்க. ஒரு மெக்கானிக்காக எனக்கு தெரிஞ்சு உங்கள் ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்கிறப்போ ஒரு மாதத்தில் என்னால் எவ்வளோ பணம் சார் மிச்சம் பண்ண முடியும்? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கானிக்காக இருந்து பார்க்குறப்ப சார் உங்களுக்கு வந்து மேபி இப்போ நான் ஒரு பைக் யூஸ் பண்ணுறேன், கார் யூஸ் பண்ணுறேங்கிறப்ப என்னை விட அந்த இன்ஜின் பற்றி உள்ள அது பார்ட்ஸ் வந்து எப்படி இருக்குது, ஒரு சர்வீஸ்க்கு முன்னாடி எப்படி இருக்கும், சர்வீஸ்க்கு அப்புறம் என்னென்ன ஆகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த இதை வந்து நீங்கள் காரில் யூஸ் பண்ணீங்களா? ஆமாம், ஃபியூவல் சேவர், இன்ஜின் பூஸ்டர் ரெண்டுமே யூஸ் பண்ணீங்க. ஒரு உங்கள் பார்வையிலேருந்து பார்க்குறப்ப எப்படி சார், எப்படி உங்களுக்கு சேஞ்சஸ் எப்படி இருக்குது? ஏன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா ஃபேக்ட் கரெக்டாக இருக்கும், நிறைய பேருக்கு வந்து புரியும். இப்போ இந்த சொன்னீங்க 1 லிட்டருக்கு 1 டிராப்ல அவ்வளோ சேஞ்ச் வருமா? கண்டிப்பாக சார். இப்போ டிராப்ல ஓகே ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டீங்க. உள்ளே என்ன தான் சார் நடக்குது? நார்மலாக பெட்ரோல் போகிற இடத்துல நான் அவங்க அடிட்டிவ் ஆட் பண்ணி உள்ளே போகுது. போகிறப்ப இன்ஜினில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது? பாட்டில் எவ்வளோ குவான்டிட்டி இருக்கோ அதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நீங்கள் இன்ஜின் ஆயில் கூட மிக்ஸ் பண்ணிடணும். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடணும், அவ்வளோதான். யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது மேலே இருக்கிற கேப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக உள்ளே ஊற்றிடுங்க. சரிங்க சார். அதுதான் வந்து பேசிக்ஸு. ப்ளஸ் இது வந்து புது ஆயிலில் யூஸ் பண்ணலாம். ஈவன் இப்போ இதை தாண்டி சார் இப்போ மைலேஜுங்கிறது ஒரு மேஜர் பார்ட்டு. இப்போ மைலேஜை தாண்டி இப்போ 2 ப்ராடக்ட் ஃபியூவல் சேவரும் சரி நம்ம பூஸ்டும் சரி யூஸ் பண்ணாலும் வேறு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும் மைலேஜ் இல்லாமல்? இது யூஸ் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தாலும் நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் அதிகமாக வந்துச்சு. நிறைய பேர் வந்து எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது ப்ரோ, நிறையா எனக்கு மைலேஜ் வந்து கூட வருது, பிக்கப் நல்லா இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது, அந்த மாதிரி நிறையா கமெண்ட்ஸும் வந்திருக்கு. பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து ரீச் ஆயிரும். உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் வந்து எங்களுக்கு கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கலாம். கிளாரிஃபை பண்ணாமல் எந்த முடிவுக்கு வர வேணாம். நீங்கள் கால் பண்ணி கூப்பிடுங்க, உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுவோம். சப்போஸ் ஃபோன் எடுக்க முடியலைன்னா அந்த சமயத்தில் சிறு நேரம் கழித்து உங்களுக்கு திரும்ப நாங்களே கூப்பிட்டு என்னன்னு சொல்லி கிளாரிஃபை பண்ணிடுவோம் உங்களுக்கு. வணக்கம் நண்பர்களே, நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஒரு வண்டி வாங்கினோம் அப்படின்னா நம்ம ரெகுலராக ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணாலே போதும், கரெக்டாக வந்து இருந்துச்சு. பட் இப்போ பெட்ரோல் விலையும் அதிகமாகிடுச்சு, வண்டியோட விலையும் அதிகமாகிடுச்சு. இப்போ புதுசாக ஒரு வண்டி வாங்குகிறோம் அப்படின்னா அடிஷ்னலாக ஒரு ஃபியூவல் சேவரோ ஒரு அடிட்டிவோ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் தான் நம்ம வந்துருக்கோம். நம்ம சேனல்லே ஆல்ரெடி வந்து ஃபியூவல் சேவர் பற்றி ஒரு வீடியோ ஒன்று வந்து போட்டிருப்போம். அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோ நீங்கள் வந்து சொல்கிறீங்க எல்லாமே ஓகே, நான் வந்து டேரெக்டாக வந்து ஃபியூவலில் மிக்ஸ் பண்ணுறப்ப என் டேங்க்கு ப்ராப்ளம் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது, இன்ஜின் ஃபால்ட் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது, நீங்கள் சரி பண்ணி கொடுப்பீங்களா, எப்படி ஒரு ட்ராப்பில் வந்து இந்த அளவுக்கு வந்து மைலேஜ் வந்து கூட வருது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான டவுட்ஸ்லாம் நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்க. அப்போ நீங்கள் டவுட் கேட்டோன்னே எனக்கே ஒரு டவுட் வந்துச்சு. நான் கம்பெனியில் வந்து பேசினேன். ஸோ சார் இந்த மாதிரி நிறையா டவுட்ஸ் வந்து கேட்குறாங்க சார், ஏதாச்சும் ஒரு கிளாரிட்டி கொடுங்க அப்படிங்கிறப்ப கம்பெனி சைட்லேருந்து வந்து அவங்களுடைய ஸ்டாஃபே வந்து நம்ம இடத்துக்கு வந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கேட்ட எல்லா டவுட்ஸையுமே நான் வந்து கேட்க போகிறேன். எப்படி வந்து ஒரு ட்ராப்பில் இந்த அளவுக்கு வந்து அதிகமாக மைலேஜ் கிடைக்குது, நிறைய வந்து பேட் கமெண்ட்ஸ் வருது. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு வந்து 20 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து மைலேஜ் அதிகமாக கொடுக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க. ஸோ என்ன தான் இன்ஜினில் நடக்குது, இது எப்படி இந்த ப்ராசஸ் வந்து என்ன மாதிரி நடக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக அவங்ககிட்ட நான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நடுவில் ஏதாச்சும் ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து மெயினான பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வீடியோ வந்து புரியாது. ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள், அப்போ தான் டீட்டெயிலாக வந்து புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சார் கூட தான் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். உங்கள் பேர் சார், உங்கள் கம்பெனி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். என் பேர் வந்து பிரபுங்க. கம்பெனி பேர் வந்து பெப் இன்ஃப்ரா. ஸோ இது பார்த்தீங்கன்னா பெங்களூர் பேஸ் கம்பெனிங்க.
ஸோ பெப்பின்ஃப்ரா பார்த்தீங்கன்னா கடந்த 15 வருஷமாக ஃபீல்டில் இருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து எலக்ட்ரிசிட்டி சேவிங்ஸில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதே லைனில் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த எனர்ஜி ஃபியூவல் சேவிங்கில் வந்து இப்போ ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா நிறையா வெஹிக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா மைலேஜ் ரொம்ப குறைவாக கிடைக்குது. ப்ளஸ் பெட்ரோல் ரேட் வந்து இப்போ ஜாஸ்தியாக இருக்குது. ஃப்யூச்சரில் இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது. நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், பாகிஸ்தானெல்லாம் பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு மேலே இருக்குது பெட்ரோல் காஸ்ட்டு. ஸோ இங்கேயும் வந்து கண்டிப்பாக ஜாஸ்தியாக இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது. ப்ளஸ் இன்னொன்று மெயின் என்னென்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி மைலேஜ் தான் வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டருங்க. ஸோ மைலேஜ் ஜாஸ்தி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பெட்ரோல் காஸ்ட் எவ்வளோ தான் ஜாஸ்தியானாலும் உங்களுக்கு வந்து அது ஒரு செலவாக தெரியாது. ஸோ அதை பேஸ் பண்ணி நாங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் ஒன்று கண்டுபிடிச்சி அதை வந்து ஃபஸ்ட்டு கவர்மெண்ட்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறப்ப தான் கவர்மெண்ட் ஆஃப் கர்நாடகாவில் வந்து ஒரு வாய்ப்பு கிடச்சிது பைலட் பேசிஸில் பண்ணுறக்கு. ஸோ அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 months கண்டினியூஸாக வந்து ஒரு டிப்போ செலக்ட் பண்ணி பஸ்ஸஸ்க்கு வந்து ட்ரையல் ரன் கொடுத்துருக்கோம். பர்ஃபார்மன்ஸ் வைஸும் சரி, மைலேஜ் வைஸும் சரி எக்ஸலண்ட் ரிசல்ட்ஸ் வந்தது. அவங்க எங்களுக்கு சர்டிஃபிகேஷனை கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த பஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30,000 40,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிடுச்சு வித்தின் 2 months அந்த ஸ்பேன் ஆஃப் டைமில். ஸோ நல்ல ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து மக்களுக்கு பயனுள்ள வகையில் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கோம். எல்லாருக்கும் நல்ல ரிசல்ட்ஸ் வந்துட்டுருக்கு. சிலருக்கெல்லாம் 50% சேவிங்ஸ் கூட வந்திருக்கு. எல்லோரும் சார் நல்ல ப்ராடக்ட் கொடுத்துருக்கீங்க, ஸோ எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் மைலேஜ் நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு, பணமும் மிச்சமாயிருக்கு. நிறைய பேர் டெய்லி 300 ரூபாய்க்கு அடிச்சுட்டு வந்தேன் சார், இப்போ நான் 150 ரூபாய்க்கு தான் அடிக்கிறேன். ஸோ 150 ரூபா சேவிங் பண்ணுறேன் டெய்லியும். 30 நாளைக்கு 4500 ரூபா சேவிங் ஆச்சு. நல்ல சேவிங் சார், நல்ல ப்ராடக்ட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப ஹாப்பி சார். நாங்கள் இதே மாதிரி நல்லா எல்லாருக்கும் பயனுள்ள வகையில் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபீட்பேக்கும் கொடுத்துருக்காங்க. சரிங்க சார். இப்போ எத்தனை ப்ராடக்ட் சார் இருக்குது உங்கள்கிட்ட? சார் இது ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான வீடியோ சார், பயனுள்ள வீடியோ தான். ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் என்னென்னு. இது வந்து 2 ப்ராடக்ட் இருக்குது சார். ஒன்று வந்து எட்டர்னோ ஃபியூவல் சேவர். ஃபியூவல் சேவரில் வந்து பெட்ரோல் சேவரும் இருக்குது, டீசல் சேவரும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாப்பி இன்ஜின் பூஸ்டர். இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு என்னென்னா பர்மனெண்ட்டாக எப்படி மைலேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறக்காக கண்டுபிடிச்ச ப்ராடக்ட்ஸ் இது. இது 2 பயன்படுத்தினாலும் உங்களுக்கு வந்து பெர்மனெண்ட்டாக மைலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் வாகனத்தில். அதை தவிர்த்து ஆடட் அட்வான்டேஜஸ் இருக்குது. நம்ம போக போக நீங்கள் கேட்குறீங்க, நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம வந்து அந்த ஃபியூவல் சேவர் பற்றி தான் ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன், பார்க்காதவங்க போயிட்டு பாருங்கள். டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ அந்த ஃபியூவல் சேவர் பாட்டை நம்ம வந்து முடிச்சிடுவோம் சார். இப்போ அந்த ஃபியூவல் சேவரில் நிறைய டவுட் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் என்கிட்ட கேட்டாங்க. ஸோ அதை தான் நான் உங்ககிட்ட வந்து கேட்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு விஷயம் சார், ஃபியூவல் சேவருங்கிறப்ப நம்ம டேரெக்டாக பெட்ரோலில் தான் அதை வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ அந்த பெட்ரோல் டேங்க்கில் எதுவும் ப்ராப்ளம் ஆகுமா, எதுவும் ஃபால்ட் வருமானு கேட்குறாங்க சார். இது பார்த்தீங்கன்னா அடிட்டிவ் கேட்டகரியில் வருது இந்த ப்ராடக்ட். இது வந்து உலகம் முழுவதும் வந்து ரெகுலராக பயன்படுத்திட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி யூஎஸ் அண்ட் யூரோப்பியன் கான்டினென்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக யூஸ் பண்ணுறாங்க. இந்தியாவில் தான் வந்து அவேர்னஸ் கம்மியாக இருக்குது. ஸோ ப்ளஸ் மோஸ்ட்லி 99.9% வந்து மேக்ஸிமம் எல்லாமே கெமிக்கல் பேஸ்ட் அடிட்டிவ்ஸ் தான். ஸோ எங்கள் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி நேச்சுரல் ப்ராடக்ட்டு. ஸோ இது மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த கேம்ஃபர் ஆயில், கேஸ்டர் ஆயில் அந்த மாதிரி நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி டெவலப் பண்ணதான். ஸோ இது கலக்கிறனால வந்து இன்ஜினுக்கு வந்து இட் இஸ் 100% வந்து உங்களுக்கு சாதகமான அம்சங்கள் தான் வரப்போ டேங்க்கு ஃபியூவல் டேங்க்கில் மிக்ஸ் பண்ணுறப்போ, பெட்ரோல் கூட மிக்ஸ் பண்ணுறப்போ. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்டி ஆக்சிடேஷன், ஆன்டி ரஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது யூஸ் பண்ணுறதுனால. கம்ப்ளீட்லி நேச்சுரல். இது இந்த ரஸ்ட் ஆகிறதையும் வந்து உங்களுக்கு வந்து இது கம்மி பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுனால. அதிகமாகாமல் இன்னும் நல்லது தான் உங்களுக்கு ஆகும். அதுவும் இல்லாமல் கம்ப்ளீட்லி நேச்சுரல் வேறு அது. ஸோ அதனால் எல்லாமே சாதகமான அம்சங்கள் தான் உங்களுக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் சிலர்லாம் வந்து மோர் தென் 1 lakh kilometers ட்ரைவ் பண்ணிட்டாங்க வெஹிக்கிள்ஸில். எக்ஸலண்ட்டாக ரன் ஆகிட்டு இருக்குது. புது வெஹிக்கிள் மாதிரி ரன் ஆகிட்டு இருக்குது. பிக்கப்லேருந்து மைலேஜ்லேருந்து எல்லாம் எக்ஸலண்ட்டாக வந்துட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சார் சொன்ன மாதிரி வந்து நமக்கு வந்து கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தாலும் நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் அதிகமாக வந்துச்சு. நிறைய பேர் வந்து எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது ப்ரோ, நிறையா எனக்கு மைலேஜ் வந்து கூட வருது, பிக்கப் நல்லா இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது, அந்த மாதிரி நிறையா கமெண்ட்ஸும் வந்திருக்கு. ஸோ அது எல்லாமே நான் உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அவங்க கமெண்ட் பண்ணுறதே நான் வந்து ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இப்போ அடுத்த கேள்வி சார், இப்போ நம்ம வந்து 1 லிட்டருக்கு 1 ட்ராப் சொன்னீங்க. 1 லிட்டருக்கு 1 ட்ராப்பில் அவ்வளோ சேஞ்ச் வருமா? கண்டிப்பாக சார். இப்போது சிம்பிள் ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ பாதரசம் இருக்குது மெர்க்குரி, அதில் பார்த்தீங்கன்னா 80 ப்ரோட்டான்ஸ் இருக்கும். அதே கோல்டு பார்த்தீங்கன்னா 79 ப்ரோட்டான்ஸ் இருக்கும். ஸோ இப்போ அந்த மெர்க்குரியில் இருக்கிற 1 ப்ரோட்டான் எடுத்துட்டிங்கன்னா அது கோல்டாக மாறிடும் இல்லைங்களா? அதே பிளாட்டினம் பார்த்தீங்கன்னா 78 ப்ரோட்டான் இருக்கும். அது கூட 1 ப்ரோட்டான் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோல்டாக மாறிடும். அதே நீங்கள் வேறு மெட்டல் இரிடியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து 77 தான் இருக்கும் ப்ரோட்டான். அப்போ அதை கோல்டு ஆக்கிறதுக்கு நீங்கள் வந்து 2 ப்ரோட்டான் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஸோ ஒவ்வொரு மெட்டலுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி
இந்த வாகனங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சொட்லேயே வந்து உங்களுக்கு அந்த மைலேஜ் வந்து கண்டிப்பாக கிடச்சிரும். ஸோ மெட்டலுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு மாறுபடுது இல்லையா, புரோட்டான் ஆட் பண்ணுறது குறையுது. அதே மாதிரி வாகனத்துக்கு மேக்ஸிமம் 60 to 70% வெஹிக்கல்ஸ்க்கு வந்து 1 லிட்டருக்கு 1 ட்ராப் ஆட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து சேவிங்ஸ் வந்துடும். ஒரு சில வாகனத்துக்கு என்னென்னா அது சரியாக மிக்ஸ் ஆகாமல் போயிடுச்சு, இல்லைன்னா அந்த ரியாக்ட் ஆகலை அவங்க போடுற ட்ராப்பு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு டைம் மட்டும் ஒரு 4 ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க 1 லிட்டர் பெட்ரோலுக்கு. 2 லிட்டர்ஸ்னால் 8 ட்ராப்ஸ், 3 லிட்டர்ஸ்னால் 12 ட்ராப்ஸ். ஸோ எவ்வளோ லிட்டர் பெட்ரோல் வண்டியில் இருக்கோ ஃபஸ்ட்டு டைமு ப்ளஸ் எவ்வளோ அடிக்கிறீங்களோ மல்டிப்ளைட் பை 4 அவ்வளோ ட்ராப்ஸ் விட்டுக்கங்க. விட்டுட்டு அதுக்கு அறிகுறி என்ன வரும்னா ஃபஸ்ட்டு வெஹிக்கிள் நல்லா ஸ்மூத் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வெஹிக்கிளில் பிக்கப் இம்ப்ரூவ் ஆகிறது தெரிய வரும், ஆக்சலரேஷன் இம்ப்ரூவ் ஆகிறது வந்து தெரிய வரும் உங்களுக்கு. இல்லை இப்போ இது யாருக்காக சார் சொல்லுங்கள்? அதெல்லாம் 1 ட்ராப் என்எஃப், 1 ட்ராப் 4 ட்ராப் யார் போடணும்? அந்த சரியா மிக்ஸ் ஆகாமல் ரியாக்ஷன் நடக்காமல் இருக்கிற வாகனங்களுக்கு, எனக்கு ரிசல்ட் வரலன்னு சொல்கிறவங்க, வரலன்னு சொல்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து 4 ட்ராப்ஸ் போட்டுக்கோங்க. அது நல்லா மிக்ஸ் ஆகிடும் போய் 4 ட்ராப்ஸ் போட்டிங்கன்னா, அப்புறம் ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிடும் அது. ப்ளஸ் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி மல்டிப்ளைட் பை 4 எவ்வளோ பெட்ரோல் இருக்கோ மல்டிப்ளைட் 4 அவ்வளோ ட்ராப்ஸ் விட்டுருங்க. விட்டுட்டு 2வது டைம்லேருந்து நீங்கள் ஒரு ட்ராப் மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும் கண்டினியூஸாக. ஸோ இந்த மாதிரி ஒரு 4 டைம்ஸ் தொடர்ந்து பயன்படுத்துங்க, டிஃபரன்ஸ் வந்து கண்டிப்பாக தெரிய வரும். ஓகே சார். சார் இப்போ அடுத்த இன்னொரு டவுட்டு சார், ஒரு ட்ராப்பில் ஓகே ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டீங்க, உள்ளே என்ன தான் சார் நடக்குது? நார்மலாக பெட்ரோல் போகிற இடத்துல அவங்க அடிட்டிவ் ஆட் பண்ணி உள்ளே போகுது, போகிறப்ப இன்ஜினில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது? ஏன் எப்படி என்ன பண்ணுறீங்க இதனால? சார் இது பார்த்தீங்கன்னா எரிபொருள் வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஹைட்ரோ கார்பன் செயின், ஹைட்ரஜன் கார்பன் அதால் ஆனதான். இந்த எல்லாமே வந்து நம்ம மனிதர்களிலேருந்து செடி கொடிகள்லேருந்து எல்லாமே வந்து இந்த ஹைட்ரஜன் கார்பன் ஆக்சிஜன் சேர்க்கையால் ஆனதான். ஸோ அதெல்லாம் வந்து ஆட்டம்ஸு. ஸோ இது என்னென்னா நார்மல் பெட்ரோலில் உங்களுக்கு அந்த ஹைட்ரோ கார்பன் செயின் வந்து பெருசாக இருக்கும் லென்த்து. இந்த ப்ராடக்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆயிரும்னா உங்களுக்கு அந்த செயின் வந்து சின்ன சின்னதாக பிரிஞ்சு என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து நல்ல பேர்ன் ஆகும். உங்களுக்கு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வெஹிக்கிளில் கார்பரேட்டர் வெஹிக்கிளாக இருந்தாலும் சரி, இன்ஜெக்டர் வெஹிக்கிளாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து ஏர் ஃபியூவல் மிக்ஸ் ஆகி உங்களுக்கு வந்து ஸ்ப்ரே தான் ஆகும் வேப்பரா கம்பஷன் சேம்பருக்குள்ளே, உங்களுக்கு வந்து லிக்விட் ஃபார்மில் போகாது. அப்போ அது ஸ்பார்க் ப்ளக் மூலிமா ஸ்பார்க் ஆகி பவர் ஜென்ரேட் ஆகும், கடைசியில் எக்ஸாஸ்ட் கேஸஸ் வந்து வெளியேறும் இல்லைங்களா. இப்போ அந்த சின்னதாக பிரியறனால என்ன ஆகும்னா அந்த ஃபியூவல் வந்து நல்லா ஆட்டமைஸ் ஆகி உங்களுக்கு வந்து நல்லா ஸ்ப்ரே ஆகும், உங்களுக்கு தேவையான அளவு ஸ்ப்ரே ஆகி உங்களுக்கு வந்து நல்லா ஃபயர் ஆகும். சிம்பிள் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா இப்போ நம்ம விறகு வச்சு எரிக்கிறோம் இல்லைங்களா, அந்த விறகு பெரிய விறகு எரிக்கிறக்கும் அந்த சின்ன சின்னதாக வெட்டி வச்சு எரிக்கிறக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. சின்ன சின்னதாக வெட்டி வச்சிங்கன்னா அந்த விறகுலேருந்து வர்ற நல்ல ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் பாத்திரத்துக்கு. அப்போ வந்து உங்கள் வேலை வந்து சீக்கிரம் ஆகும், அந்த விறகும் வந்து வேஸ்ட் ஆகாது, உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. ஸோ அதுதான் பேசிக்கு. இன்னொன்று என்னென்னா நம்ம பாடியிலேயே பார்த்தீங்கன்னா C6H12O6 குளுக்கோஸ் அது வந்து இருக்குது. அதுதான் வந்து நம்மளோட செயல்பாடுகளுக்கு வந்து மிகுந்த தேவையாக இருக்குது. தேவையானது அதுதான் குளுக்கோஸ் தான். இப்போ அது பார்த்தீங்கன்னா வேதியியல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா கிளைக்கோஜனாக ஸ்டோர் ஆயிரும் லிவரில். ஸோ C24H42O21. இப்போ உடம்பு என்ன பண்ணுன்னா உடம்புக்கு எனர்ஜி தேவைன்னா அது என்ன பண்ணுன்னா அதை பிரேக் பண்ணி C6H12O6 மாற்றிடும். ஏன்னா நிறைய இதெல்லாம் வந்து செல்களால் ஆன அந்த உடம்பெல்லாம் கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி செல் இருக்குது நம்ம உடம்புல. அந்த ஒவ்வொரு செல்லுக்கும் வந்து எனர்ஜி தேவைப்படும். அப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த கிளைக்கோஜனோட வேதியியல் ஃபார்முலா ஆல்ரெடி சொல்லிட்டேன், அது வந்து உங்களுக்கு குளுக்கோஸாக மாறுது. ஸோ அப்போ அது மாறுறப்போ ஒவ்வொரு செல்லுக்கு எனர்ஜி கிடச்சி நம்மளுக்கு எனர்ஜெட்டிக்காக வேலை செய்கிறோம் இல்லைங்களா. ஸோ அது பிரேக் ஆகி அதே மாதிரி தான் இதுவும் அது பெரிய செயினாக இருக்குது, இது சின்ன செயினாக மாற்றி உங்களுக்கு வந்து தேவையான அவுட்புட் வந்து உங்களுக்கு கொடுக்குது. சரிங்க சார். சரி ஓகே, எல்லாம் ஓகே. பட் இதனால் இன்ஜினுக்கு எதுவும் ஃபால்ட் வருமா? சார் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து கம்ப்ளீட்லி நேச்சுரலு. ப்ளஸ் இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பீட் பெட்ரோல், பவர் பெட்ரோல், ப்ரீமியம் பெட்ரோல், டர்போஜெட் டீசல் அந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நார்மல் பெட்ரோல் அண்ட் டீசலில் வந்து அடிட்டிவ் ஆட் பண்ணால் அந்த மாதிரி நேம் வந்து வந்துடும். அது பயன்படுத்துறதுனால என்னென்னா வெஹிக்கிள் ஸ்மூத் ஆகும், சேவிங்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 3 to 5% வரைக்கும் வரும். ஸோ எங்கள் ப்ராடக்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி நேச்சுரல். சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா நான் கேரண்டி பண்ணுறது அப் டு 30%. கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக் படி 50% கூட வந்து வந்திருக்கு. 2 வீலர்லேயும் வந்திருக்கு, கார்லேயும் வந்திருக்கு. கார்லேயும் சொல்லியிருக்காங்க ஃபீட்பேக் 50% வரைக்கும் வந்திருக்குன்னு. ஓகே சார். இப்போ இதை தானே இன்னும் சில கொஸ்டின்ஸ் இருக்குது, நான் ஃபைனலாக கேட்குறேன். இப்போ அடுத்து நம்ம அந்த அடிட்டிவ் வந்துடும், பூஸ்டருக்கு வந்துடும். இப்போ இது ஃபியூவல் சேவர் ஓகே. இப்போ பூஸ்டர் நம்ம எப்படி யூஸ் பண்ணோம், அது எப்படி ஒர்க் ஆகுது சார்? சார் ஹாப்பி இன்ஜின் பூஸ்ட்டுங்கிறது வந்து அது வந்து பர்மனெண்ட்டாக மைலேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிறது தான். ஸோ அது என்னென்னா நிறைய பேர் என்னென்னா இந்த ட்ராப்ஸ் வாங்கி பயன்படுத்துகிறாங்க இல்லைங்களா பெட்ரோலில். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் மறந்துடுறோம் பயன்படுத்துறதுக்கு, ஞாபகம் இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க.
அதனால் என்ன பண்ணோம்னா நாங்கள் யோசிச்சு சரி இது வந்து பர்மனெண்ட்டாக வந்து ஒரே டைம் பயன்படுத்திட்டாங்கன்னா அடுத்து இன்ஜின் ஆயில் சேஞ்ச் வரைக்கும் அதை அப்படியே விட்டுட்டாங்கன்னா பர்மனெண்ட்டாக வந்து அவங்களுக்கு வந்து மைலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கிடச்சிட்டே இருக்கும். ஸோ அந்த பேசிஸில் வந்து டெவலப் பண்ணது. ஒரு டைம் இப்போ பூஸ்டருங்கிறது ஒரு டைம் ஆட் பண்ணுறது இன்ஜின் ஆயில் கூட. ப்ளஸ் அதோட இன்னொரு அதர் அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் ஆயிலோட தரம் வந்து ஆல்மோஸ்ட் இன்டாக்டாக அப்படியே இருக்கும். ப்ளஸ் அவங்க எவ்வளோ 3 மாதத்துக்கு ஒருக்க சேஞ்ச் பண்ணுறாங்கன்னா இந்த ஹாப்பி இன்ஜின் பூஸ்டர் பயன்படுத்தினாங்கன்னா 6 மாதத்து வரைக்குமே வந்து பயன்படும் அவங்களுக்கு இன்ஜின் ஆயில். 2 சர்வீஸ்க்கு ஒரு முறை இன்ஜின் ஆயில் மாத்திரம் அப்படியே தான் வரும். அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கே தெரிய வரும். ப்ளஸ் அந்த லெவல் கம்மியாக ஆயில் லெவல் கம்மியாகிறது, ஆயிலில் வந்து கார்பன் படிமானம் ஆகிறது, டீகலரைஸ் ஆகிறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு தடைப்படும். இதில் எல்லாம் வந்து இன்டாக்டாக இருக்கும். அது இது இந்த எங்கள் ஹாப்பி இன்ஜின் பூஸ்டர் பயன்படுத்துறதுனால. ப்ளஸ் வாகனத்தோட பிக்கப்பு நல்லாயிருக்கும், மைலேஜ் நல்லாயிருக்கும், இன்ஜின் நாய்ஸ் ரெடியூஸ் ஆகும், வைப்ரேஷன்ஸ் ரெடியூஸ் ஆகும். மெயின் வந்து மைலேஜ் தான். ஸோ மைலேஜ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். 20% வரைக்கும் மைலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். அப்படின்னு 100 ரூபாய்க்கு 20 ரூபா மிச்சமாகும் அவங்களுக்கு. சில கஸ்டமர்ஸ் எல்லாம் 30% கூட வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஹாப்பி இன்ஜின் பூஸ்டர் பயன்படுத்திட்டு. இப்போ 100 ரூபாய்க்கு 30 ரூபா மிச்சமாகும் 1 லிட்டருக்கு. சரிங்க சார். இப்போ இந்த அடிட்டிவ் யூஸ் பண்ணுறதுல நம்ம அதை எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணணும், என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது? சார் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாப்பி இன்ஜின் பூஸ்ட்டுங்கிறது வந்து இந்த பாட்டில் எவ்வளோ குவான்டிட்டி இருக்கோ அதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நீங்கள் இன்ஜின் ஆயில் கூட மிக்ஸ் பண்ணிடணும். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடணும், அவ்வளோதான். யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது மேலே இருக்கிற கேப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக உள்ளே ஊற்றிடுங்க. சரிங்க சார். அதுதான் வந்து பேசிக்ஸு. ப்ளஸ் இது வந்து புது ஆயிலில் யூஸ் பண்ணலாம். ஈவன் 1000 கிலோமீட்டர்ஸ் ரன் பண்ணியிருந்தாங்கனாலும் அதுலேயும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் முதல்ல இருந்ததுக்கு வெஹிக்கிளில். சார் இப்போ எனக்கே ஒரு டவுட் ஒன்று வருது சார். இப்போ நம்ம ஃபியூவல் சேவர் அப்படிங்கிறப்ப அது நீங்கள் சொன்னீங்க, சில ஃபார்முலா சொன்னீங்க, அது வந்து செயினை பிரேக் பண்ணுது, அது டேரெக்டாக ஃபியூவலில் போகுது, எல்லாம் ஓகே. இப்போ இது வந்து நம்ம இன்ஜின் ஆயிலோட தான் வந்து மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இதோட ப்ராசஸ் என்ன நடக்குது? அங்கே நடந்த மாதிரி தான் இங்கே என்ன இன்ஜின் ஆயிலில் இது என்ன சேஞ்ச் பண்ணுது? சரி, இது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஆயில் யூஸ் பண்ணுறது வெஹிக்கிள்ஸில் ஃப்ரிக்ஷன் கம்மி பண்ணுறதுக்காக தான் மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா 2 மெட்டல் சர்ஃபேசஸ் வந்து உராஞ்சதுன்னா அது ஹீட் ஜென்ரேட் ஆகி அதனால வந்து ஆயில் இல்லாமல் போச்சுன்னா அது வந்து மெட்டல் சர்ஃபேஸஸ்க்கு பாதகமாயிரும். சரிங்களா? அதனால ஆயில் யூஸ் பண்ணாங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த உராய்வை வந்து குறைச்சி கொடுக்குது. ஸோ இந்த ஃப்ரிக்ஷன் ரெடியூஸ் பண்ணுறதுனால மெயினாக என்ன நடக்குதுன்னா உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜி ஃப்ரிக்ஷன் நடக்கிறதுக்கு என்ன தேவைப்பட்டுதோ அது வந்து உங்களுக்கு கம்மியாகும். இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறது என்ன ஆகும்னா அந்த மெட்டல் சர்ஃபேசஸ் மேலே சின்ன சின்ன நேனோபால் கோட்டிங்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். அப்போ என்னென்னா அந்த நகர்றப்போ உங்களுக்கு வந்து அந்த டிரான்சிஷன் ஸ்மூத்தாக இருக்கும். சிம்பிள் எக்ஸாம்பிள் என்ன, இப்போ நம்ம 2 கை தேய்க்கணும், சரிங்களா? சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகுது ஃப்ரிக்ஷனால். இதே வந்து நம்ம சின்ன சின்ன பால்ஸ் இல்லை பாசி அதை வச்சு நம்ம தேய்ச்சோம்னா அந்த டிரான்சிஷன் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். ப்ளஸ் எனர்ஜி ரிக்வயர்டும் கம்மியாக இருக்கும். ஏன்னா நார்மலாக தேய்க்கிறப்போ அது சர்டன் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தேவை. ஏன்னா கொஞ்சம் ஹார்டாக நடுவில் வந்து எதுவுமே கிடையாது. அதே சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி வச்சு தேய்ச்சிங்கன்னா டிரான்சிஷன் ஸ்மூத்தாக இருக்கும். அப்போ உடம்புல இருந்து தேவைப்படுற எனர்ஜி வந்து கம்மியாக தான் தேவைப்படும். அப்போ என்னென்னா அந்த எனர்ஜி உள்ளே இருக்கு, இன்னும் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ராவாக. ஃப்ரிக்ஷனில் வர லாஸ் எடுத்து இதை நமக்கு பெனிஃபிட்டாக யூஸ் பண்ணிக்கிறோம். கரெக்ட். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சார் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கூட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு. இப்போ அடுத்ததான் நீங்கள் கேட்ட டவுட்ஸ் எல்லாத்தையும் 1 by 1 சார்கிட்ட வந்து நான் வந்து கேட்க போகிறேன். சார், இப்போ ஃபஸ்ட்டு டவுட்டு, நிறைய பேர் வந்து எந்தெந்த பைக்கில் இதை வந்து யூஸ் பண்ணலாம்? ஏன்னா வந்து ஸ்கூட்டர்ஸ் யூஸ் பண்ணலாமா, எக்ஸல் யூஸ் பண்ணலாமா, ராயல் என்ஃபீல்டு பைக் யூஸ் பண்ணலாமா, இது மாதிரி டவுட்ஸ் நிறைய கேட்குறாங்க. ஸோ எந்தெந்த பைக்கில் யூஸ் பண்ணலாம்? ஃபியூவல் சேவரையும் சரி, பூஸ்டரையும் சரி, சொல்லுங்கள் சார். சரி, இது பார்த்தீங்கன்னா எட்டர்னோ ஃபியூவல் சேவர், பெட்ரோல் சேவர் வந்து எல்லா வெஹிக்கிள்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். ஸ்டார்டிங் ஃப்ரம் 100 cc-லேருந்து 1000 cc வெஹிக்கிளானாலும் சரி. பட் டோசேஜ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் டு 200 cc வரைக்கும் இருக்கிற வெஹிக்கிள்ஸில் வந்து 1 லிட்டருக்கு 1 ட்ராப்பு, 2 லிட்டர்னா 2 ட்ராப் 1:1 ரேஷியோவில். அதே 200 to 400 cc-னா 1 லிட்டருக்கு 2 ட்ராப்பு, 2 லிட்டர்னா 4 ட்ராப்பு. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு 200 cc ஜாஸ்தியாக நீங்கள் வந்து ஒரு ட்ராப் ஜாஸ்தி பண்ணிக்கணும். 1000 cc பைக்குனா 5 ட்ராப் பண்ணணும் நீங்கள் 1 லிட்டருக்கு. ஓகே சார். ஸோ அதே வந்து ஹாப்பி இன்ஜின் பூஸ்டர்னு பார்த்தீங்கன்னா அது வந்து 2 டைப்பில் இருக்குது. ஒன்று வந்து 800 ml to 1 லிட்டர் இன்ஜின் ஆயில் கெப்பாசிட்டி உள்ள வெஹிக்கிள்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து தனியாக இருக்குது. அது வந்து 5 ml வரும் உங்களுக்கு டோட்டல் குவான்டிட்டி. அந்த பாட்டிலில் இருக்கிறத வந்து டோட்டலாக நீங்கள் உள்ளே ஊற்றிக்கலாம். அதே வந்து above 1 லிட்டர் to 2 லிட்டர் உள்ள இன்ஜின் ஆயில் கெப்பாசிட்டி உள்ள வெஹிக்கிள்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அது தனியாக இருக்குது. அது வந்து 6 ml வரும். அது நீங்கள் வந்து டோட்டலாக வந்து இன்ஜின் ஆயில் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம், உள்ளே ஊற்றிக்கலாம். நீங்கள் எந்த வெஹிக்கிள் ஆனாலும் சரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்கிற இன்ஜின் ஆயில் கெப்பாசிட்டி உள்ள வெஹிக்கிள்ஸ்க்கு. ஓகே சார். இப்போ இதை தாண்டி சார், இப்போ மைலேஜுங்கிறது ஒரு மேஜர் பார்ட்டு. இப்போ மைலேஜை தாண்டி இப்போ 2 ப்ராடக்ட் ஃபியூவல் சேவரும் சரி, நம்ம பூஸ்டரும் சரி யூஸ் பண்ணாலும் வேறு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும் மைலேஜ் இல்லாமல்? இது யூஸ் பண்ண பெட்ரோல் சேவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
பெட்ரோல் நல்லா எரிச்சு கொடுக்கறனால உங்களுக்கு உள்ள வந்து அந்த கார்பன் ஃபார்மேஷன் வந்து கம்மியாகும் உங்களுக்கு. ஸோ அப்போ என்ன ஆகும்னா வெஹிக்கிள் நல்லா ஸ்மூத்தாக ரன் ஆகும், மென்மையாக ரன் ஆகும். பிக்கப்பில் உங்களுக்கு ஸ்லைட் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும், ஆக்சலரேஷன்லேயும் ஸ்லைட் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். இன்ஜின் நாய்ஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் கம்மியாகும், வைப்ரேஷன்ஸ் இருந்ததுனால கம்மியாகும். அதே ஹாப்பி இன்ஜின் பூஸ்டரில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு பிக்கப்பில் ஸ்லைட் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும், ஆக்சலரேஷன் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதுலேயும் நாய்ஸ் கம்மியாகும், இன்ஜின் நாய்ஸ், வைப்ரேஷன்ஸு கம்மியாகும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து அந்த இன்ஜின் ஆயில் லெவல் கம்மியாகாது, டீகலரைஸ் ஆகிறது வந்து தடைப்படும். ஆல்மோஸ்ட் இன்ஜின் ஆயில் லைஃப் வந்து டபுள் ஆகும் உங்களுக்கு. ஓகே சார். இப்போ சார் இப்போ நிறையா பேர்கிட்ட நீங்கள் உங்கள் ஃபீட்பேக் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம ஃபியூவல் சேவரும் சரி பூஸ்டரும் சரி எந்த கேட்டகரி பைக்குக்கு ஒரு 100லேருந்து 200 சிசி இல்லை அதுக்கு மேலே எந்த கேட்டகரி பைக்குக்கு இது நல்ல ரிசல்ட் வரும்னு உங்களோட ஃபீட்பேக்கை வச்சே சொல்லுங்கள். ஸோ இது எல்லா வகையான பைக்ஸுக்கும் ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஈவன் 400 சிசி வெஹிக்கிள்ஸ்க்கும் வந்து 30% சேவிங்ஸ் வந்திருக்கு, 40% சேவிங்ஸ் வந்திருக்கு. ஈவன் 100 சிசி பைக்ஸுக்கும் 50% சேவிங் வந்திருக்கு. அது அவங்களோட வாகனத்தை பொறுத்து எந்த கிளைமேட்டில் ஓட்டுறாங்க, எப்படி ஓட்டுறாங்க, என்ன தன்மையில் ஓட்டுறாங்க, அதோட பாகங்கள் எப்படி இருக்குது, அதை பொறுத்து உங்களுக்கு வந்து மாறுபடும். இப்போ மனிதர்கள் இருக்காங்க, எல்லாரும் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குணாதிசயங்கள்ல இருப்பாங்க. ஒரு சூழ்நிலை வருதுன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வாழ்ந்த சூழ்நிலை, அவங்களோட டிஎன்ஏ ஆர்என்ஏ அதை பொறுத்து அவங்களோட ரியாக்ஷன் இருக்கும். அது மாதிரி தான் வாகனமும், எல்லாமே வாகனம் தான். ஆனால் அது வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மூலக்கூறுகள் இருக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி அது எப்படி ஓட்டியிருக்காங்க, என்ன வகையான எரிபொருள் பயன்படுத்தியிருக்காங்க, எந்த இடத்துல ஓட்டியிருக்காங்க, மலைப்பகுதியில் ஓட்டியிருக்காங்களா, நிலப்பரப்பில் ஓட்டியிருக்காங்களா, அந்த மாதிரி நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது. அதை பொறுத்து ஆனால் எல்லா வாகனக்கும் ஒரு ரிசல்ட் வரும் கண்டிப்பாக. ஓகே சார். அதாவது நம்ம அந்த அடிட்டிவ் பூஸ்டர் இது மாதிரி இல்லாமல் நம்ம மெயின்டைன் பண்ணுறதை நம்ம ப்ராப்பராக கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் ரிசல்ட்ஸ் நல்லா வரும். கண்டிப்பாக. ஓகே சார். இப்போ அடுத்ததாக ஒரு கொஸ்டின் சார். இப்போ வந்து உங்கள் ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நான் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்கிறப்போ ஒரு மாதத்தில் என்னால் எவ்வளோ பணம் சார் மிச்சம் பண்ண முடியும்? இப்போ பார்த்தீங்கன்னா மாதத்தில் 100 லிட்டர் பெட்ரோல் போடுற வண்டி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து 1 லிட்டருக்கு 30 ரூபா சேவ் ஆச்சுன்னா 30 × 100 3000 ரூபா மிச்சமாகும். இது அமேசானில் காஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி 779 ரூபா இருக்குது. ஸோ வெறும் 779 ரூபா செலவு பண்ணி உங்களுக்கு 3000 ரூபா வரைக்கும் மிச்சமாகுது. இப்போ 1 ரூபா செலவு பண்ணி 4 ரூபா மிச்சமாகிற மாதிரி கணக்கு. ஸோ அதுலேயும் அவ்வளோ சேவிங் வர்றப்போ உங்களுக்கு வந்து இதில் ட்ரையல் சாம்பிள்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதை வாங்கி யூஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு 900 ரூபா 1800 ரூபாலேருந்து 5000 ரூபா வரைக்கும் கூட மிச்சமாகிறதுக்கு உங்களுக்கு நல்ல சேவிங்ஸ் வரும். மார்க்கெட்டிங்கில் இருக்கவங்க, ஜொமேட்டோ, ஸ்விக்கி இந்த மாதிரி ரெகுலராக பைக் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் கண்டிப்பாக டெலிவரி பார்ட்னர்ஸ் எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே சார். இப்போ நம்ம வந்து வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த பார்ட்டில் வந்து இப்போ நம்ம ப்ராடக்டோட ப்ரைஸ் தனித்தனியாக பூஸ்டர், ஃபியூவல் சேவருக்கு ப்ளஸ் வந்து எங்கெங்கே அவைலபிளாக இருக்குது, எப்படி வாங்கலாம், அதை பற்றி சொல்லுங்கள் சார். சார் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமேசானில் அவைலபிளாக இருக்குது. எட்டர்னோ பெட்ரோல் சேவர் வந்து உங்களுக்கு 779 காஸ்ட் எம்ஆர்பி. அதில் 3000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு மிச்சமாகும். சில வாகனங்களுக்கெல்லாம் 50% சேவிங் வர்ற இடத்துல 5000 ரூபா கூட மிச்சமாகுது. இப்போ 1 ரூபா செலவு பண்ண 4 ரூபாலேருந்து 8 ரூபா வரைக்கும் மிச்சமாகிற மாதிரி கணக்கு உங்களுக்கு. அதே ஹாப்பி இன்ஜின் பூஸ்டர் பார்த்தீங்கன்னா அமேசானில் வந்து 799 ரூபா இருக்குது எம்ஆர்பி. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவிங்ஸ் வந்து 3000 ரூபா வரைக்கும் மிச்சமாகும் உங்களுக்கு ஹாப்பி இன்ஜின் பூஸ்டர் பயன்படுத்தினாலும். ஸோ 1 ரூபா பயன்படுத்தினா உங்களுக்கு 4 ரூபா மிச்சமாகிற மாதிரி கணக்கு. ஸோ அதை தவிர்த்து என்னென்னா இது வந்து உங்களுக்கு ட்ரையல் சாம்பிளாக வந்து நாங்கள் கொடுக்குறோம் ஆப் மூலிமா. எங்களுதே ஒரு ஆப் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம் மக்களோட பயனுக்காக, தேட்ஸ் ஆப்னு சொல்லிட்டு. அது கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் கொடுத்துருங்க. அதை டவுன்லோட் பண்ணி புக் பண்ணாங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அமேசானில் ப்ரைஸு 779 ரூபா எட்டர்னோ பெட்ரோல் சேவர். ஹாப்பி இன்ஜின் பூஸ்டர் வந்து 799 ரூபா. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி புக் பண்ணாங்கன்னா நம்ப முடியாத விலையில் வந்து அவங்க வந்து புக் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குறோம். ட்ரையல் சாம்பிள்ஸும் அவைலபிளாக இருக்குது அவங்களுக்கு. அந்த ட்ரையல் சாம்பிள்ஸ்லேயே வந்து அவங்களுக்கு மினிமம் 900 ரூபாலேருந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 ரூபா வரைக்குமே மிச்சமாகுது ட்ரையல் சாம்பிள்ஸ்லேயே. அது நீங்கள் உள்ளே டவுன்லோட் பண்ணி உள்ளே போய் பார்த்தீங்கனால எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெரிய வரும். ப்ராடக்ட் புக் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து ரீச் ஆயிரும். உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் வந்து எங்களுக்கு கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கலாம். கிளாரிஃபை பண்ணாமல் எந்த முடிவுக்கு வர வேணாம். நீங்கள் கால் பண்ணி கூப்பிடுங்க, உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுவோம். சப்போஸ் ஃபோன் எடுக்க முடியலைன்னா அந்த சமயத்தில் சிறு நேரம் கழித்து உங்களுக்கு திரும்ப நாங்களே கூப்பிட்டு என்னன்னு சொல்லி கிளாரிஃபை பண்ணிடுவோம் உங்களுக்கு கேட்டு. ஓகே சார். தேங்க்யூ சார். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்கள். பேர் சார்? என் பேர் சுப்பிரமணியனுங்க, கோயம்புத்தூருங்க. என்ன சார் ஒர்க் பண்ணுறீங்க? யூனிஃபார்ம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஜொமேட்டோவில் இருக்கிறேன். சரிங்க. நம்ம வாழ்க்கையே வண்டியில் ஓடுற வாழ்க்கை தான். சரிங்க. இப்போ நம்ம டிவிஎஸ் எக்ஸலில் தான் ஆமாங்க ப்ராடக்ட் யூஸ் பண்ணீங்க. ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன். டெலிவரி இதில் தான் போயிட்டுருக்குங்க. இதை தான் ஒரு நாளைக்கு ஒரு 100 கிலோமீட்டர் ஓட்டுறேன்னு வைங்களா ஆவரேஜாக. சரிங்க சார். இப்போ எவ்வளோ நாளாக சார் ஜொமேட்டோவில் இருக்கீங்க?
ஜொமேட்டோவில் வந்து நான் ஒரு 2018 தீபாவளி ஒரு 4 வருஷமாக இருக்கேங்க. 4 வருஷமா இருக்கீங்க. ஆமாம். 4 வருஷமா இதே வண்டி தானா இல்லை நடுவில் அதை மாற்றல? இல்லை, இதே வண்டி தாங்க. 4 வருஷமா இந்த வண்டி தான். ஆமாம், இதே வண்டியில் ஓட்டி. எவ்வளோ கிலோமீட்டர் சார் ஓட்டிருக்கீங்க? இது லட்சக்கணக்கில் ஓடிருச்சுங்க. இல்லை 67,940. அது சுற்றி மறுபடியும் திரும்பி வந்திருக்கோம். 2வது ரவுண்ட் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். 3வது ரவுண்டு 4வது ரவுண்டு ஓடிட்டு இருக்கோம். சரி சார், எப்போ இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க? ப்ராடக்ட் வந்து ஒரு 1.5 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்க. 1.5 வருஷமா? ஆமாம். அதுக்கு முன்னாடி உங்கள் வண்டி வந்து எவ்வளோ மைலேஜ் கொடுத்துச்சு? மைலேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 45லேருந்து 48க்குள்ளே வருங்க. இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஓகே. இப்போ இது யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் ஒரு 55 வருதுங்க. ஓட்டுறதை பொறுத்து. ஆமாங்க, ஒரு 5-6 கிலோமீட்டர் கூட வருது. எப்படி சார் எப்போதும் கையிலேயே வச்சிருப்பீங்களா? பெட்ரோல் போயினா இதோட கெப்பாசிட்டி? ஆமாம், நம்ம பேக்கில் வந்து ஃபுட் ஒரு பக்கம் இருக்கும், இது ஒரு பக்கம் இருக்குங்க. இது ஒரு கவர் இருக்குது உள்ள, அதில் போட்டு வச்சுருப்போம். இப்படி பெட்ரோலில் போட்டோன்னே முன்னாடி வந்து நின்று இதுலேருந்து ஒரு சொட்டு 2 சொட்டு ஊற்றிக்கோங்க. சரி, ஒரு நாளைக்கு எத்தனை கிலோமீட்டர் போகிறீங்க நீங்கள்? ஆவரேஜாக 80லேருந்து 100 கிலோமீட்டர் ஓட்டுவோம். 100 கிலோமீட்டர். இப்போ இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் 50 கிலோமீட்டர் மைலேஜ்ங்கிறப்போ ஒரு நாளைக்கு 2 லிட்டர் பெட்ரோல். 2 லிட்டர் பெட்ரோல் ஆயிலோட சேர்த்து அடிக்கும்போது 200 ரூபாய்க்கு அடிப்போங்க. சரி, வெளியே வந்தோன்னே இதில் ஒரு 2 சொட்டு ஊற்றிக்குங்க. 2. இப்போ இந்த 1.5 வருஷமா கையிலே தான் வச்சு ஊற்றிட்டு இருக்கீங்க? ஆமாம் ஆமாம். தீர்ந்தோன்னே கொஞ்சம் முன்னாடியே வாங்கி வச்சுக்கோங்க அடுத்தது. சரி. இது மெயினாக பார்த்தீங்கன்னா மைலேஜ் விட இது வந்து இன்ஜின் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குங்க. இல்லை, நீங்கள் இப்போ இந்த வண்டி வந்து இப்படி லோக்கல் மெக்கானிக்கிட்ட விடுவீங்க. இப்போ அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எத்தனை கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் விட்டீங்க? இப்போ எப்படி அந்த சர்வீஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்த்ஸ்க்கு ஒருக்கா சர்வீஸ் விடுவோங்க. சரி. இப்போ ஒரு 3 மந்த்ஸ்க்கு ஒருக்கா விடுறேன். பட் மெயினாக என்னன்னாங்க அந்த சைலன்சர் வந்து முதல்ல ரொம்ப அடைக்கும். ஒரு மாதம் 2 மாதம் ஓட்டணுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கார்பன் அடைச்சிக்கோங்க. ஓட்ட ரொம்ப ரஃப்பாக இருக்கும். அப்புறம் அது கொடுத்து க்ளீன் பண்ணி போட்டால் தான் மறுபடியும் ஃப்ரீயாக ஓட்ட முடியும். பட் இது யூஸ் பண்ண வர மாதிரியும் அந்த கார்பன் பிரச்சனை இல்லைங்க. சைலன்சர் வந்து அடைக்கிறது ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஒரு 2 சர்வீஸ் ஒருக்காக சைலன்சரை க்ளீன் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. அது ஒரு மெயின் அட்வான்டேஜுங்க. சரி, வணக்கண்ணே. உங்கள் பேருண்ணே? என் பேர் சிவகுமார். என்ன பண்ணுறீங்கண்ணே? நம்ம பிஸ்னஸ் தாங்க, கார் தான். இப்போ கார் ஷெட் வந்து நம்ம ஷெட் தான், நியூ சிட்டி மோட்டார்ஸ். சரிங்கண்ணா. இப்போ வந்து ஃபியூவல் சேவர் இருக்குது, இன்ஜின் பூஸ்டர் இருக்குது, ரெண்டுமே யூஸ் பண்ணீங்களா எப்படி? ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்கேன் நான். சரி. பார்த்திங்கன்னா இன்ஜின் சேவர் வந்து ஃபியூல் சேவர் வந்து பார்த்திங்கன்னா காருக்கு போட்டிருக்கோம். சரி, போட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். பரவாயில்ல, அது கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது அது. சரி, இப்போ என்ன மாடலுக்கு யூஸ் பண்ணீங்க? நான் யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா 2008. சரி, இல்லை 18. சரி. வண்டி நேம் ப்ரீஸா யூஸ் பண்ணீங்க. இப்போ அதுக்கு முன்னாடி எவ்வளோ வண்டி மைலேஜ் வந்து கொடுத்துச்சு? யூஸ் பண்ணதுக்கப்புறம் மைலேஜ் சேஞ்ச் ஆனிச்சா? என்னாச்சு, எப்படி இருந்துச்சு? பர்ஃபார்மன்ஸ் பரவாயில்லைங்க. சரி, பரவாயில்ல. பட்டு இன்னும் அடுத்த நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணோன்னா எப்படின்னு பெட்டராக சொல்லலாம் நம்ம என்னன்றது. இல்லை, மைலேஜில் எதுவும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியலையா இது யூஸ் பண்ணதுக்கு பிறகு? 2 வீலரில் எனக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. சரி, 2 வீலரில் ரெண்டுமே யூஸ் பண்ணீங்களா? ஆமாம், 2 வீலர் ரெண்டுமே யூஸ் பண்ணியிருந்தேன். 2 வீலர் நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. சரி, கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் பக்கம் நல்லாவே இருந்துச்சு. இன்ஜின் நல்லா ஸ்மூத்தாக இருந்துச்சு. நல்லா இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. என்ன வண்டியில் யூஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 வீலரில் வந்து பார்த்திங்கன்னா டூயிட், ஹீரோ டூயிட் ஸ்கூட்ரு, அப்புறம் வந்து ஆக்டிவா, ரெண்டுலேயும் யூஸ் பண்ணியிருக்கோம். காரில் வந்து ப்ரீஸால யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இன்ஜின் சேவரில் வந்து பார்த்திங்கன்னா பல்ஸ் ரெனால்டு பல்ஸ் சென்னையிலேருந்து ஒரு வண்டி எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அந்த வண்டி எடுத்துகிட்டு போது சவுண்டில் ஒரு மாதிரியாக இருந்துச்சு. பட் அங்கேருந்து போட்டு இங்கே வந்தப்போவே இன்ஜின் சவுண்ட்லாம் மாறி கொஞ்சம் நல்லாவே ஸ்மூத்தாக ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. நீங்கள் இப்போ இந்த ஒர்க் ஷாப்னா மெக்கானிக் ஒர்க் எல்லாமே? ஆமாம், நம்ம இங்கே எல்லாம் மெக்கானிக், டிங்கரிங், பெயிண்டிங், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல். சரிண்ணா, உங்களுக்கு எப்படின்னு இப்போ உங்களுக்கு வந்து இப்போ நார்மலாக நான் வாங்கி யூஸ் பண்ணுறேன்னா எனக்கு தெரியறத விட உங்களுக்கு அந்த இன்ஜின் உள்ள அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஒரு வண்டி எடுத்துகிட்டு வரோம், யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுறது, இல்லை ஸ்மூத்தாக இருக்கிறது, இல்லை புகை குறையிறது, இந்த மாதிரி எதுவும் உங்களால் ஃபீல் பண்ண முடிஞ்சுதா? என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சவுண்டு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. நம்ம பல்ஸ் சொன்னது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ரொம்ப ரஃப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் சென்னையில் அதை எடுத்து போட்டு ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் இங்கே வந்தோன்னே எங்களுக்கு இங்கே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. ஒரு என்ன சொல்கிறது, சேலம்லாம் தாண்டி வரும்போது நல்லா டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃபீல் ஆச்சு, இன்ஜின் ஃபீல் ஆச்சு. சரிண்ணா, இப்போ இது வந்து யூஸ் பண்ணுறதுனால இப்போ இன்ஜினுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இந்த மாதிரி வர மாதிரி எதுவும் ப்ராப்ளம் வருமா நிறைய பேர் கேட்குறாங்க. ஒரு மெக்கானிக்காக எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவும் வரல. இது இன்னும் நம்ம சர்வீஸ் தான் வந்துட்டு இருக்கு அந்த வண்டி.
கிட்டத்தட்ட ஒரு 20,000 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டிட்டாங்க. இப்போ முள்ள அந்த பிரச்சனை இப்போ வர கஸ்டமர்ஸ் கிட்ட ஏதாச்சும் இதை பற்றி சொல்கிறீங்களா? அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணுறேன், வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணுறாங்க, நம்ம எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணுறதில்ல யாரையும், அவ்வளோதான். சரிண்ணா. இப்போ ஃபைனலாக வாங்கலாமா வேணாமா ஒருத்தவங்க கேட்குறாங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? என்னை பொறுத்தவரை வாங்கலாம், அவ்வளோதான். வாங்கி யூஸ் பண்ணலாம். சரி, ஓகேண்ணா. வணக்கம் சார். உங்கள் நேம் சார்? முபாரக். உங்கள் என்ன சார் பண்ணுறீங்க? கார் சர்வீஸ் சென்டர் வச்சுருக்கோம். கார் சர்வீஸ் சென்டர். ஓகே சார். இப்போ ஒரு மெக்கானிக்காக இருந்து பார்க்குறப்ப சார், உங்களுக்கு வந்து மேபி இப்போ நான் ஒரு பைக் யூஸ் பண்ணுறேன், கார் யூஸ் பண்ணுறேங்கிறப்ப என்னை விட அந்த இன்ஜின் பற்றி உள்ள அது பார்ட்ஸ் வந்து எப்படி இருக்குது, ஒரு சர்வீஸ்க்கு முன்னாடி எப்படி இருக்கும், சர்வீஸ்க்கு அப்புறம் என்னென்ன ஆகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த இதை வந்து நீங்கள் காரில் யூஸ் பண்ணீங்களா? ஆமாம். ஃபியூவல் சேவர், இன்ஜின் பூஸ்டர் ரெண்டுமே யூஸ் பண்ணீங்க. ஒரு உங்கள் பார்வையிலேருந்து பார்க்குறப்ப எப்படி சார், எப்படி உங்களுக்கு சேஞ்சஸ் எப்படி இருக்குது? ஏன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா ஃபேக்ட் கரெக்டாக இருக்கும், நிறைய பேருக்கு வந்து புரியும். இப்போ இந்த ஆயிலும் இந்த 2 கெமிக்கலுமே ஒரு 1.5 வருஷமாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ 1.5 வருஷமாக யூஸ் பண்ணதில்ல. இப்போ எங்கள் வண்டிக்கு தான் ஃபஸ்ட்டு போட்டு நாங்கள் ட்ரை பண்ணோம். எங்கள் வண்டிக்கு ட்ரை பண்ணும்போது பர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ மைலேஜுக்கும் ஆயில் அந்த லிக்விட் இருக்குது, இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸுக்கும் இருக்குது. ஸோ மைலேஜ்னு பார்க்கும்போது எல்லா வண்டிக்கும் பெரிய அளவுக்கு டிஃப்ரெண்ட் தெரியாது. எதில் கம்ப்ளைண்ட் இருக்கோ, டெக்னிக்கலாக எது கம்ப்ளைண்ட் இருக்கோ அதில் வந்து டிஃப்ரெண்ட் தெரியுது. கம்ப்ளைண்ட் இல்லாத வண்டிக்கு நார்மலாக தான் இருக்குது. ஒரு புது வண்டிலாம் வாங்குறோன்னா எப்படி இருக்கும்? புது வண்டிக்கு நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் ஆயில் யூஸ் பண்ணலாம், மைலேஜ் தேவைப்படாது. ஏன்னா ஆல்ரெடி அவன் வந்து மைலேஜ் ஃபிக்ஸடில் தான் வரும். ஏன்னா இப்போ வர எல்லாமே எலக்ட்ரானிக் இன்ஜின்கிறனால ஃபிக்ஸட் மைலேஜ் தான். ஸோ அதனால் வந்து அது பிரச்சனை கிடையாது. பர்ஃபார்மன்ஸுங்கிறது எங்கே மாறும்னு கேட்டிங்கன்னா, நம்ம சிட்டி ட்ரைவ் பண்ணும்போது, லாங் ட்ரைவ் பண்ணும்போது இதில் தான் பர்ஃபார்மன்ஸ் மாறும். ஸோ அதுக்கு தான் பர்ஃபார்மன்ஸ் ஆயில் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அதாவது ஒரு ஃபால்ட்டோட வராங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் மைலேஜ் வந்து கூட வரும். கண்டிப்பாக ஃபால்ட் இல்லாமல் ரெகுலராக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு பெரிய செலவில் இல்லை, அப்படி சொல்ல வரல. ரெகுலராக மெயின்டைன் பண்ணுறதுனாலும் அதோட லைஃப் மாறிட்டு தானே வருது. 5 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் மாறிடுது இல்லை. ஸோ அதுக்கு கம்பல்சரி இது போடுறது நல்லது. 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த குவாலிட்டியை நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்காக. ஏன்னா உள்ள தேய்மானம் அதிகமாகுது. நீங்கள் அப்போ யூஸ் பண்ணுற அதே 5W30 ஆயில் தான் இப்போவும் யூஸ் பண்ணுறீங்க. ஆயில் அதுதான், ஆனால் தேய்மானங்கிறது அதிகம் தானே. அப்போ இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணும்போது தான் ஆயிலோட டென்சிட்டியை வந்து இன்னும் மெயின்டைன் பண்ண முடியும், அந்த லெவலை மெயின்டைன் பண்ணும். கிலோமீட்டர் ஓடினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜினோட ஹீட் அதிகமாகும். டெம்பரேச்சர் தகுந்த மாதிரி ஆயில் வந்து அப் டவுன் ஆகும். அதாவது லிக்விடாக மாறும், கண்டென்சனாக கொஞ்சம் மாறும். அப்போ இந்த கெமிக்கல் என்ன பண்ணுன்னா அந்த ஸ்பேஸை ஃபில்அப் பண்ணும். டெக்னிக்கலாக வந்து இப்படி தான் நடக்கும். 1. 2வது வந்து இன்ஜினில் கார்பன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கார்பனோட அதிகமாக பாடியில் வந்து ஒட்டாது. ஸோ இப்போ தான் கார்பன் போயிட்டு டெபாசிட் ஆகாது. எக்ஸாக்ட்லி அது. ஸோ இதெல்லாமே வந்து பர்ஃபார்மன்ஸ் ஆயிலில் இருக்குது. மைலேஜ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைலேஜ் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், எல்லா வண்டிக்குமே அது ஒர்க் ஆகாது. கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படிங்கும்போது அந்த மாலிகுலரில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அவன் லிட்டருக்கு வந்து 10 கிலோமீட்டர் கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது யூஸ் பண்ணும்போது 2 கிலோமீட்டர் சேர்ந்து கிடைக்கிற மாதிரி வரும். ஆமாம், அதுக்கும் ஒரேடியாக 5 லிட்டரு, 5 கிலோமீட்டர், 7 கிலோமீட்டர் அப்படிலாம் கிடைக்காது. 1.5லேருந்து 2க்குள்ளே கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் கிடைக்கும். ஓகே சார். இப்போ இந்த மைலேஜ் பற்றி வரும்போது ஒரு கொஸ்டின் நீங்கள் சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ 1 ட்ராப்பு 1 லிட்டருக்கு. ஆமாம். ஸோ உள்ள என்ன நடக்குது உண்மையிலே அதை இல்லை, இது எப்படின்னா, ஒரு பெட்ரோல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பெட்ரோலுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன் பார்த்தோம்னா ஆயில் மிக்ஸ் பண்ணலாம். ஆயிலோ இல்லை வேறு ஏதாச்சும் யூஸ் பண்ணி அதை ஷேக் பண்ணின்னு வச்சுக்கோங்க, ப்ரெஷர் க்ரியேட் ஆகும், வேக்கம் க்ரியேட் ஆகும். பார்த்துருப்பீங்க, ப்ரெஷர் எப்போவுமே நார்மலாக ஒரு டேங்கில் ஃபில்அப் பண்ணி அதை ஷேக் பண்ணும்போது ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். ஸோ சேம் கான்செப்ட் தான் இது. ப்ரெஷர் க்ரியேட் பண்ணும்போது இப்போது ஃபியூல் மட்டுமே போகாது, உள்ள ஏரும் போகும். அப்போ ஏர் போகும்போது இந்த ஏர் பெட்ரோல் பர்ன் ஆகும்போது ஏரும் பர்ன் ஆகும். அப்போ இது ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்போது, நார்மலாக ஒரு டேங்கில் வந்து 40 லிட்டர் பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, ப்ரெஷர் க்ரியேட் ஆகும்போது அது 45 க்ரியேட் ஆகும். அதாவது நான் சொல்கிறது ப்ரெஷரை சொல்கிறேன். ஃபியூல் வந்து அப்படி ஸ்ப்ரெட் ஆகாது, எக்ஸ்பெண்டும் ஆகாது. அதாவது நார்மலாக போகிறத விட இது மாதிரி போகிறப்போ ஃபுல்லாக பேர்ன் ஆயிருங்கிறீங்க. கண்டிப்பாக பேர்ன் ஆகும். மெயின் வந்து கான்செப்டே வந்து பெட்ரோல் அதிகப்படுத்த விட பெட்ரோலில் இருக்கிற ப்ரெஷர் தான் அதிகப்படுத்துது. ஸோ உள்ளே போகிற பெட்ரோலை ஃபுல்லாக நமக்கு எரிஞ்சு வந்துச்சுங்கிறப்ப நமக்கு ஆட்டோமேட்டிக்காக மைலேஜ் கிடைக்கும். கூட வரும். இப்போ நீங்கள் பெட்ரோல் மட்டும் தான் நீங்கள் உங்களுக்கு தெரியும் இல்லையா, சாதாரணமாக கஸ்டமருக்கு அப்படி தான் தெரியும். ஆனால் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, ப்ரீத்தர்னு சொல்லி வரும். உங்களுக்கு நான் எப்படி சொல்கிறதுன்னா, த்ராட்டல் பாடியில் வரும். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா வண்டியிலுமே ப்ரெஷர் க்ரியேட் ஆச்சுன்னா அந்த ஏர் வந்து கீழே தான் போகும். அந்த ஏர் கீழே போகாமல் நேராக மெனிஃபோல்டு கூட கொடுப்பாங்க. ஸோ அந்த ஏரும் ஃபயர் ஆகும். ஸோ அந்த ஏர் தான் மைலேஜாக மாறுது. அதாவது உள்ளே இருக்க லாஸாக நமக்கு தேவைங்கிற மாதிரி யூஸ் பண்ணி ப்ரெஷர் க்ரியேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் மைலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுது. ஓகே சார். இப்போ ஃபைனல் சார், இப்போ வந்து வாங்கலாமா வேணாம், இப்போ உங்ககிட்டே ஒரு கஸ்டமர் வராரு, கார் எடுத்துகிட்டு வராரு அப்படிங்கிறப்ப அவருக்கு நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்களா வாங்கலாமா வேணாமாங்கிறப்ப உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன சொல்லுவீங்க? அவங்களோட டிமாண்டை பொறுத்து. இப்போ அவங்க எனக்கு மைலேஜ் இல்லைன்னு சொல்லி வந்தால் கண்டிப்பாக வாங்க சொல்லுவேன். மைலேஜெல்லாம் நல்லா இருக்குங்கும்போது அது தேவைப்படாது.
இப்போ நமக்கு எப்படி கையிலையோ காலையோ அடிபட்டுருச்சுன்னா ஸ்டிக்கு தேவைப்படுது, அந்த மாதிரி தான். இந்த பிரச்சனைன்னு வரும்போது யூஸ் பண்ணி கேட்டுருக்கோம். ஸோ டிபெண்ட் அப்பான் கஸ்டமர்ஸ் தான். ஆமாம். ஓகே தேங்க்யூ சார். வணக்கம் ப்ரோ, உங்கள் நேம் ப்ரோ? மணிகண்டன். இப்போ நீங்கள் என்ன பைக்கில் ப்ரோ யூஸ் பண்ணுங்க? நான் வந்து இப்போ C10 யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஓகே, C200 தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க? ஆமாம், C10 லிக்விட் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இப்போ இதில் ஃபியூவல் சேவரும் இருக்குது, இன்ஜின் பூஸ்ட்டும் இருக்குது, ரெண்டுமே யூஸ் பண்ணுங்க. நான் வந்து ஃபியூல் சேவர் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஓகே, இப்போ இந்த ஜொமேட்டோவில் எத்தனை வருஷமாக ப்ரோ இருக்கீங்க? ஜொமேட்டோவில் இப்போ நான் வந்து ஒரு 2.5 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு. சரி, 2.5 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து நான் நார்மலாக எப்போ போல ஓட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து இது ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் ரெஃபர் பண்ணார். சரி, ரெஃபர் பண்ணி இப்போ நான் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சு ஒரு 1 இயர் இருக்கும். ஓகே, 1 இயர் நான் இது யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன். இப்போ 1 இயராக தான் யூஸ் பண்ணுறீங்க. அதுக்கு முன்னாடி வண்டி கண்டிஷன் எப்படி இருந்துச்சு? வண்டி எவ்வளோ மைலேஜ் கொடுத்துச்சு? ஏன்னா வண்டி சீட்டிங்கிறப்ப நல்ல மைலேஜ் தான் கொடுக்கும். வண்டி புது வண்டி தான் இது. நான் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 70-75 அந்த ரேஞ்சில் கொடுத்துட்டு இருந்தது. சரி, எனக்கு இது ரெகுலர் யூஸ். ஒரு நாளைக்கு 200-250 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே ஓட்டும் போது எனக்கு அது வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸில் அப்படியே டவுன் ஆகி எனக்கு அப்புறம் ஒரு 60 அந்த ரேஞ்சில் தான் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. சரி, அதுக்கப்புறம் வந்து இது யூஸ் பண்ணுறது வந்து அதில் இல்லாமல் எனக்கு ஒரு ஃபியூல் கொஞ்சம் செலவு கம்மியாகும் அப்படிங்கிறதுக்காக இதை எடுத்தேன். இது எப்படி ப்ரோ நீங்கள் இப்போ தெரிஞ்சது ஃபியூவல் சேவ் பற்றி உங்களுக்கு? எனக்கு கூட வேலை செய்கிறவங்க ஃப்ரெண்டு வந்து ரெஃபர் பண்ணாங்க இதை. ஓகே, அப்படி ரெஃபர் பண்ண வச்சு தான் எனக்கு தெரிஞ்சது இது. ஓகே, இப்போ யூஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ மைலேஜ் ட்ராப் சொன்னீங்க, ஆரம்பம் 70 சொன்னீங்க, அப்புறம் 60 வந்துச்சு. நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன சேஞ்சஸ்? எனக்கு யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு மெயினாக நான் இதை வந்து ஃபியூல் பெட்ரோல் மைலேஜுக்காக தான் எடுத்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜின் எனக்கு நல்லா ஸ்மூத்னஸ் கிடச்சிருக்கும். சரி, இது யூஸ் பண்ணும்போது இன்ஜினும் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டு இருந்த அந்த நாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகி இன்ஜின் ஸ்மூத்னஸ் நல்லா இருந்தது. அதுலேருந்து எனக்கு ஒரு 60-62 அந்த ரேஞ்சில் இருந்தது. இப்போ எனக்கு ஒரு 70-75 வரைக்குமே கிடைக்குது. சம்டைம்ஸ் 10 கிலோமீட்டரோட கூட வருது உங்களுக்கு? மினிமம் 10 கிலோமீட்டர். அது வந்து நான் ஓட்டுற வேரியன்ஸ் அதெல்லாம் மினிமம் 10 கிலோமீட்டர் எனக்கு கேரண்டியாக கிடைக்குது இந்த இது நான் யூஸ் பண்ணுறதுனால. எனக்கு அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பர் டேக்கு வந்து நான் ஒரு 100 ருபீஸ் எனக்கு சேவிங்ஸில் இருக்குது. அதாவது அதுக்கு முன்னாடி ஒரு 200 போட்டிங்கன்னா நான் அதுக்கு முன்னாடி வந்து நான் 300-350 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுட்டு இருந்தேன். இப்போ வந்து நான் மேக்ஸிமமே வந்து 250 தான் ஒரு நாளைக்கு. ஆமாம், ஒரு நாளைக்கு ஒரு 100 ரூபா உங்களால் 100 ரூபா எனக்கு இதனால சேவிங்ஸ் ஆகுது. சேவிங்ஸ் ஆகுது. மந்த்லி வந்து இதனால வந்து இதோட செலவு எனக்கு வாங்குறது கம்மி தான். ஆனால் மந்த்லி என்னோட சேவிங்ஸ் இதனால எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு நாள் 100 ரூபானீங்கன்னா 30 நாள் எப்படி 3000 ரூபா வச்சுருக்காங்க. சரி ப்ரோ, இப்போ இந்த சர்வீஸ் பற்றியும் ஒரு சில விஷயங்கள் இது ஃபியூல் சேரில் சொல்கிறாங்க. என்னென்னா இது ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நார்மலாக வண்டி வாங்குறோன்னா ஒரு 3000 கிலோமீட்டர் இல்லைனா ஒரு 3 மாதத்துக்கு ஒன் சர்வீஸ் பண்ணோம். இது நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்ஜின் ஆயிலும் வந்து அவ்வளோ சீக்கிரம் குறையாது, சர்வீஸுமே நீங்கள் லேட்டாக பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. அது எப்படி சர்வீஸ்? நான் அப்படி தான் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு வந்து இப்போ நான் 3000 கிலோமீட்டர்னா எனக்கு நான் ஓட்டுற கண்டிஷனுக்கு எனக்கு வீக்லி ஒன்ஸ் அப்படி ஓடுது. ஒரு நாளைக்கு 200ங்கிறீங்க, வாரத்துலேயே எனக்கு வந்து அந்த வந்துடும். ஆனால் நான் வந்து 2 மாதத்துக்கு ஒருக்காக தான் இன்ஜினியர் மாத்திர கண்டிஷனில் இருக்குது. அப்படி இருந்தும் எனக்கு வண்டி பிரச்சனை இல்லாமல் போயிட்டுருக்கு. வண்டியில் எந்த ஒரு இஷ்யூஸ் இது வரைக்கும் வந்தது கிடையாது. வண்டி இப்போ வரைக்கும் என் வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ 1 lakh கிலோமீட்டர்ஸ் தாண்டி ஓடிடுச்சு. ஆனால் இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஓடினாலும் வண்டி நல்லா தான் இருக்குது. அதாவது அதை வாங்கி அந்த புது கண்டிஷனில் இன்னும் இன்ஜின் அப்படியே இருக்குது. இன்ஜின் வந்து எனக்கு எந்த ஒரு வேலை அந்த மாதிரி எதுவுமே வச்சது கிடையாது. இப்போ வரைக்கும் நல்ல ஒரு கண்டிஷனில் தான் வண்டி இருக்குது. இப்போ இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி சில பிரச்சனைகள் வந்துச்சு. இதனால ஏன்னா நிறைய பேருக்கு டவுட் என்னன்னா இன்ஜின் வந்து ப்ராப்ளம் ஆயிடுமோ, இன்ஜின் கெட்டு போச்சு அப்படின்னு டவுட் கேட்குறாங்க. எனக்கும் வந்து நான் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்குது, இந்த ப்ராடக்ட் இந்த மாதிரி எனக்கு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, அதை யூஸ் பண்ணாத, அது வந்து இன்ஜின் பிரச்சனை வரும், இந்த மாதிரி செலவு நிறையா வைக்கும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அந்த மாதிரி அப்புறம் இப்போ மைலேஜ் ஒரு புறம் இருந்தாலுமே நிறைய பேருக்கு பைக்குங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீமாக இருக்குது. இப்போ நிறைய பேர் என்ன அவங்களுக்கு என்ன டவுட் வருதுன்னா, இப்போ இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இன்ஜின் எதுவும் ஃபால்ட் ஆச்சுன்னா, இன்ஜின் டேமேஜ் ஆச்சுன்னா, வண்டியில் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்குது. இப்போ உங்களுக்கு அந்த பயம் இருந்துச்சா? நீங்கள் யூஸ் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவும் வந்து? இல்லை, நான் இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நான் அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்குது, இதை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நானும் ஒரு சஜஷன் 4 பேர்கிட்ட கேட்டேன். அப்படி கேட்கும்போது ஒரு சில பேர் வந்து எனக்கு தெரியாது, நீங்கள் யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒரு சில பேர் அதை யூஸ் பண்ணாத இன்ஜின் பிரச்சனை வரும், வண்டியோட மெயின்டெனன்ஸ் ஒன்று செலவு உனக்கு அதிகமாகிடும், இப்போ நம்ம வந்து ஒரு 2 month ஒன்று சர்வீஸ் விடுறது 1 month ஒன்று சர்வீஸ் விடுற மாதிரி இருக்கும், இன்ஜினில் பிரச்சனை வரலாம் அப்படின்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. பட் ஆனால் நான் அந்த ஒரு பயத்தில் தான் ஆனால் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லை, நல்லபடியாக இருக்குது. இப்போ எந்த ஒரு சர்வீஸும் நான் பண்ணுறது அந்தளவுக்கு எனக்கு இல்லை. நார்மல் வண்டி யூஸ்வல் எப்படி இருக்குமோ அதோட ஒரு 10% நல்லா இருக்குன்னு தான் எனக்கு தோணும் யூஸ் பண்ணுறதுக்கு. சரி ப்ரோ, இப்போ நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து இப்போ அவங்க வாங்கலாமா வேணாமாங்கிற மாதிரி நீங்கள் எப்படி டவுட்டில் இருந்தீங்களோ அதே டவுட்டில் தான் அவங்களும் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்லை, 100% தாராளமாக வாங்கலாம். இது வாங்குறதுனால நம்மளுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா செலவு வண்டியில் வச்சுருமோ, இல்லை இது யூஸ் பண்ணுறதுனால இன்ஜினோட லைஃப் குறைஞ்சிருமோ அந்த பயம்லாம் எதுவுமே வேண்டாம். இது யூஸ் பண்ணுறதுனால இன்ஜினோட லைஃப் இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நார்மலி வந்து நான் வண்டி எடுத்து இப்போ 3.5 years ஆச்சு. 3.5 years எனக்கு 1 lakh கிலோமீட்டர்ஸ் மேலே ஓடிச்சு. ஆனாலும் இன்ஜின் இன்னொன்று ஸ்மூத்னஸ் நல்லா இருக்குது.
வண்டி பக்காவாக மெயின்டைன் ஆகுது. பக்காவாக இருக்குது. இதுக்கு நான் மேற்கொண்டு எந்த ஒரு காஸ்ட்டும் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறது இல்லை. நான் என்னோட இதுக்கு வந்து வீக்லி வந்து நான் ஒரு 1500 கிலோமீட்டர்ஸ் தாராளமாக ஓட்டுறேன். அப்படி இருக்கும்போது எனக்கு நான் வந்து மாதத்துக்கு ஒருக்கா சர்வீஸ் ஓட்டுறேன். இது வெறும் ஜென்ரல் சர்வீஸ் மட்டும் தான் போகுது. மேற்கொண்டு எந்த சர்வீஸுமே எக்ஸ்ட்ரா நான் பண்ணது கிடையாது. ஓகே ஓகே தேங்க்யூ. சார் வணக்கம் சார். வணக்கம். உங்கள் நேம் சார்? விக்ரம் ராஜ்குமார். என்ன சார் ஒர்க் பண்ணுறீங்க? நான் ஜொமேட்டோவில் ஃபுட் டெலிவரியில் இருக்கேங்க. ஓகே சார். என்ன வண்டி சார்? இந்த டிவிஎஸ் ரேடியன் BS6 மாடல். ஓகே சார். இப்போ எப்போ சார் எடுத்தீங்க? நான் 2 இயர்ஸ் ஆகுதுங்க. 2 இயர்ஸ் ஆகுது. ஓகே சார். இப்போ அந்த ஃபியூவல் சேவர் எப்போ யூஸ் பண்ணீங்க? நான் இப்போ கடந்த 1.5 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்க சார். ஒரு 5000 கிலோமீட்டர் வண்டி ஓட்டினக்கு அப்புறத்துலேருந்து இது யூஸ் பண்ணுறேன். இப்போ 65,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. அது வண்டி வாங்கி 5000 கிலோமீட்டர் யூஸ் பண்ணீங்க. அப்புறம் அப்போ 60,000 வரைக்கும் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே சார். பெஸ்ட் ரிசல்ட் கொடுத்துருக்கு. இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இன்ஜின் லைஃப் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. ஆயில் எல்லாம் பார்த்தீங்கன்னா 3000 கிலோமீட்டர்ஸ் சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. நான் 5000 to 5500 வரைக்கும் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி மைலேஜும் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இல்லை மைலேஜுங்கிறப்ப உங்களுக்கு 5000ங்கிறப்ப வண்டியே புது வண்டி தானே? ஆமாம். அப்போ உங்களுக்கு புது வண்டியிலேயுமே ரிசல்ட் வந்துச்சா? வண்டி வாங்கணும்னு எவ்வளோ கொடுத்தீங்க? எதுவும் நீங்கள்? எனக்கு ஒரு 60-62 ரூபா கொடுத்துட்டு இருந்தது. சரி. இப்போ பார்த்தீங்கன்னா நியரிங் 75 எல்லாமே வருது. ஓகே. இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ கிலோமீட்டர் சார் ட்ராவல் பண்ணுவீங்க? நாங்கள் ஒரு 150 to 200 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் ஒரு நாளைக்கு பர் டே. ஓகே. இப்போ இதனால வந்து இப்போ சேஞ்சஸ் நல்லா தெரியுதா? கண்டிப்பாக தெரியுதுங்க. ஓகே. மைலேஜ் ஓகே. மைலேஜ் ஓகே. அதை தாண்டி அதான் இன்ஜின் ஆயில் வந்து இப்போ முன்னாடி 3000 கிலோமீட்டர்னா இப்போ எவ்வளோக்கு மாற்றுறீங்க? இப்போ 5000 கிலோமீட்டருக்கு மேலே தான் மாற்றிட்டு இருக்கோம். ஓகே சார். கம்பெனி சர்வீஸ் தான் கொடுக்குறீங்களா இல்லை நம்ம லோக்கல் மெக்கானிக்? லோக்கல் மெக்கானிக் கிட்ட தான் கொடுக்குறேங்க. பெஸ்ட் ரிசல்ட்ஸ் இருக்கு. இல்லை என்ன சொல்கிறாங்க 3000க்கு மாற்றணுங்கிறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்க? இது இல்லை அவங்ககிட்ட நான் இந்த மாதிரி இந்த ஆயில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ அவர் ஓகே அப்படின்னு சொன்னாருங்க. இப்போ எனக்கு அதனால எந்த ப்ராப்ளமும் இல்லை, நல்லா இருக்கு. அப்போ வந்து 6000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் தான் நீங்கள் இன்ஜின் ஆயிலே மாற்றிட்டு இருக்கீங்க. ஆமாங்க. இப்போ ஜென்ரலாக சார் ஒரு வண்டி வாங்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ என் வண்டியே இருக்குது அப்படின்னா அந்த 2000 வரைக்கும் ஓகே. 2000க்கு பிறகு 2000 வந்துச்சுன்னா சவுண்ட் வர ஆரம்பிக்கும், நாய்ஸ் வரும். அப்போ எனக்கு தெரிஞ்சிடும். இப்போ அந்த மாதிரி எதுவும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? அந்த மாதிரி அந்த நாய்ஸு இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் எப்போ ஃபீல் ஆகுது இந்த ஃபியூவல் சேவர் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம்? இல்லைங்க, எனக்கு அந்த மாதிரி இஷ்யூ இது வரைக்கும் வரல. எந்த ஒரு நாய்ஸோ சவுண்டோ இன்ஜின்லேருந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை, நல்லாவே இருக்குங்க. இல்லை நான் கேட்குறது வண்டி வாங்கிட்டோம், ஒரு 2000 கிலோமீட்டர் 2000 நான் ஓட்டிட்டேன். அதுக்கப்புறம் இன்ஜினோட லெவல் கம்மியாகும்ல, கம்மியானோட இப்போ நம்ம சர்வீஸ் பண்ணணும் போலங்கிற ஒரு அலர்ட் அதுவே கொடுத்துரும் வண்டி. இப்போ ஃபியூல் சர்வீஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த மாதிரி அலர்ட் கொடுக்குதா இல்லை நீங்களே ஒரு 6000 போய் மாற்றிடுறீங்களான்னு கேட்குறேன். நாங்களே தான் போய் மாற்றுறோம். நீங்களே மாற்றி. அப்போ அந்த 6000 வரைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி இஷ்யூஸ் எதுவும் வரும்? எதுவுமே இல்லைங்க, எதுவுமே இல்லை. ஓகே சார். இப்போ மற்றபடி இந்த மைலேஜ் ஓகே. இன்ஜின் ஆயில் வந்து இப்போ முன்னாடி 2 சர்வீஸ்க்கு பண்ணீங்க, இப்போ ஒரு சர்வீஸ் பண்ணுற இடத்துல இப்போ 2 சர்வீஸ் பண்ணுறீங்க. இப்போ இந்த ஸ்மூத்தாக இருக்கிறது நமக்கு வந்து அந்த கேர் ஷிஃப்ட் பண்ணுறது இந்த மாதிரி இதெல்லாம் எப்படி இருக்குது? அது நல்லா ஹேண்டில் ஸ்மூத்தாக தான் இருக்குங்க. அப் டு 6000 கிலோமீட்டர் வரைக்குமே எந்த நாய்ஸோ இஷ்யூ எதுவுமே இல்லை, கிளியராக இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது. ஓகே சார். இப்போ எல்லாமே வந்து நீங்கள் வந்து பாசிட்டிவ் சைடாகவே நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் சொல்கிறீங்க. எந்த இஷ்யூமே இல்லையா சார்? ஃப்ராங்காக ஓப்பனாக சொல்லுங்கள். ஏதாச்சும் ஒரு சில இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கலாம்ல, அந்த மாதிரி எதுவுமே வந்தது இல்லையா? இல்லைங்க, இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவும் நான் ஃபேஸ் பண்ணல. ஒரு 3-4 சர்வீஸ் நான் கம்பெனியில் பண்ணேன், அதுக்கப்புறம் நான் வெளியே தான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இது வரைக்கும் எந்த இஷ்யூஸும் இல்லைங்க, நல்லா இருக்கு. இப்போ சார் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கூட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு. நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஆப்புக்கான லிங்க்கும் கொடுக்குறேன், கான்டாக்ட் டீட்டெயிலும் வந்து கொடுக்குறேன். ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் கேட்ட எல்லா டவுட்ஸையுமே நான் சார்கிட்ட கேட்டுட்டேன். இதை தாண்டி வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் திரும்ப வந்து உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி. தேங்க்யூ சார். நன்றி.